Hi friends, welcome back to my channel cooking recipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சீலா மீன் குழம்பு எப்படி செய்யறது பத்தி. அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு யாரெல்லாம் புதுசோ ப்ளீஸ் subscribe பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஒரு பாட்டை நான் நல்லா ஹீட் பண்ணியிருக்கேன். அதில் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான பிறகு 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 1 டீஸ்பூன் சீரகத்தையும் போட்டு நல்லா பொரிய விடணும். 1/4 டீஸ்பூன் வெந்தயத்தையும் போட்டு பொரிய விடுங்க. இங்கே நான் 20 பல்லு பூண்டை எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. இங்கே 30 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து இதோடு சேர்த்துக்கிறேன். இந்த கலவை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதியும் எடுத்திருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் அடி பிடிக்காமல் பொன்னிறமாக நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே 2 பெரிய தக்காளியை பழுத்த தக்காளியை கட் பண்ணி இதோட சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பார்த்தீங்கன்னா இதை அடி பிடிக்காமல் இருக்க எல்லாமே நல்லா ஒன்று சேர வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்றாற் போல் 2 பச்சை மிளகாவை நான் இங்கே சேர்த்துருக்கேன். உங்கள் விருப்பப்படி நீங்கள் சேர்த்துக்க. தேவையான அளவு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இங்கே ஃப்ளேவருக்காக இங்கே கொத்தமல்லியும் இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்தில் சேர்க்கும்போது குழம்பு இன்னமும் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் இதை சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா பொருட்கள் எல்லாம் 1 by 1 சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இங்கே நான் 5 டேபிள் ஸ்பூனு மிளகாய் தூளை எடுத்திருக்கேன். கலந்த மிளகாய் தூள். இது எண்ணெயோட எல்லாம் ஒன்று சேர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூடவே தேவையான அளவு தண்ணியை ஊற்றி இந்த மசாலாவை மினிமம் ஒரு 10 நிமிஷம் நாம் கொதிக்க விடணும். இந்த சமயத்திலையும் நாம் கொத்தமல்லியை மேலே போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை நாம் கொதிக்க விடலாம். இங்கே எலுமிச்சை சைஸ் அளவில் புளியை எடுத்து அதை நான் சுட தண்ணியில் போட்டு நல்லா கலந்து வச்சுருக்கேன். அதையே இது கூட சேர்த்து கொதிக்க விடலாம். 1 லிட்டர் போட்டு மினிமம் ஒரு 15 நிமிஷம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இது கொதிக்க விடுங்க. இந்த சமயத்தில் நான் க்ளீன் பண்ணி வச்சுருக்க 1 கிலோ சீலா மீனை இங்கே 1 by 1 நாம் போட்டுக்கலாம். எல்லா மீன் துண்டுகளும் போட்ட பிறகு ஒரு கரண்டியில் அதை நல்லா உள்ளே போகிற வரைக்கும் நல்லா தள்ளி விட்டுடுங்க. இந்த சமயத்தில் மேலே கொஞ்சமாக மல்லி இலையை தூவி விட்டுடுங்க. இது மினிமம் ஒரு 10 நிமிஷமாவது நல்லா கொதிக்கணும். பார்த்தீங்கன்னா மீன் துண்டுகள் உடையாமல் அப்படியே சூப்பராக வெந்து வந்திருக்கு. இது போல் கன்சிஸ்டன்சி இல்லைனா உங்களுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் நீங்கள் இந்த மீனை இறக்கிக்கலாம். எனக்கு இது போதுமானதாக இருந்தது. இது போல் மெத்தடில் நீங்கள் பண்ணி பார்த்து எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இது ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். டைம் சேவிங்கும் கூட. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.